பென்டனோடைய புது காமிக்கோட செகண்ட் இஷ்யூ லான்ச் ஆயிடுச்சு ஜூன் 10ஆம் தேதி. அதாவது முந்தா நேற்று லான்ச் ஆயிருந்துச்சு. அந்த செகண்ட் பார்ட்டு செம்ம தரமான சம்பவம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னே சொல்லுவேன். அதோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் இஷ்யூவே நான் இன்னும் பார்க்கல, நான் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க், டச் பண்ணி மறக்காம வந்து பார்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், செகண்ட் இஷ்யூ தாறுமாறாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு ரீமைண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். போன பார்ட்டில் வில்கேக்ஸோடைய ஷிப்பில் கடைசியாக முடிச்சிருப்பாங்க. பென்னு கையில் ஆம்னிட்ரிக்ஸ் கிடச்சிருக்கோம். அந்த ஏர்த்தில் வந்து விழுந்தது என்ன, அந்த ஃபாரஸ்ட்ரியில் வந்து விழுந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் ரோசமோடைய தலைமையில் ஒரு ஆர்மி பேஸையே அங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பென்னு 4 ஆர்ம்ஸாக மாதிரி கரடி கூட சண்டை போட முடியாமல் சண்டை போட்டு அதுக்கப்புறமா ஹீட் பிளஸ்டாக மாதிரி தெறிக்க விட்டுட்டு அங்கேருந்து மிலிட்ரி பேஸ் கண்ணில் படாமல் அங்கேருந்து எஸ் ஆயிருப்பாரு ஆம்னிட்ரிக்ஸ் கையில் கிடச்சதுக்கப்புறம். ஒரு பக்கம் நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் பென் எங்கே போனான்னு சொல்லி தேடிட்டே போயிட்டு எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிற்கிற மாதிரி முடிச்சாங்க. அண்ட் அதே மாதிரி குவென்னு கிராண்ட்பாக்கு கால் பண்ண ட்ரை பண்ணி அது ஃபுல்லாக வாய்ஸ் மெயிலாக போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கட் பண்ணி நமக்கு ஸ்பேஸை காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வில்கேக்ஸ் இருந்திருப்பாரு. லோக்கல் யூனிட்ஸ்க்கெலாம் எப்படியாவது அலர்ட் பண்ணி உள்ளே இருக்க ஆம்னிட்ரிக்ஸை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, வீடியோக்குள்ளே போவோமா? செகண்ட் இஷ்யூவில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம குவென்னை தான் காட்டுறாங்க. கிராண்ட்பாக்கு கால் பண்ணிட்டு இருந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே குவென்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்னோட தப்பே இல்லை, அந்த அருவி கேட்ட கசின் ஒரு சின்ன பையன் மாதிரி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டே போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போனா போகட்டும் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா இதனால அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம குவென்னு கிராண்ட்பாவோட வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த வேனு, அந்த வேன்ல ஏதோ ஒரு பட்டன் ஒன்று க்ளோ ஆகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு என்னடா இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே கிடையாது, நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் எப்போ இந்த பழைய வண்டியில் இவ்வளோ அட்வான்ஸான அப்டேட்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே அதை டச் பண்ணும்போது அதிலிருந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சீக்ரெட் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகுது. உடனே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம பென்னை காட்டுறாங்க. பென்னு லாஸ்ட் பார்ட்டில் ஹீட் பிளாஸ்டாக மாறி இருப்பார். மாறின பென்னு அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆர்மி பேஸ் கண்லேருந்து. ஆனால் அதுக்கப்புறம் அவர் இன்னும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறல இல்லையா? அந்த இடத்துல பென்னை காட்டுறாங்க. கொஞ்சம் பழைய பார்ட்டோட ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு என்ன ஆச்சு, இது ரொம்ப நார்மலாக எனக்கு தெரியல, செம்மையாக பயமாக இருக்குடா சாமி அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு நிமிஷம் நான் ஒரு மாதிரி 4 ஆர்ம்ஸ் இருக்க ஒரு பையனாக இருந்தேன், அதுக்கப்புறம் எப்படி இப்படி உடம்பு ஃபுல்லாக ஃபயராக இருக்க மாதிரி மாறினேன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு. அப்படி பென்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கையெல்லாம் ஆட்டி பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. கமான், எப்படி நார்மல் ஆகுறது அப்படின்ற மாதிரி, இதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆம்னிட்ரிக்ஸ் திடீர்னு க்ளோ ஆக ஆரம்பிக்குது. பென்னு உடனே நோ ஹோல்ட் பண்ணு இப்படி வேணாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சடனா அவருடைய ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து ஒரு மாதிரி கிரீன் கலர் எனர்ஜி விராப் ஆகுது. அந்த டைம்ல பென்னுக்கு ரொம்பவே வலிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிக் டு ஆம்னிவர்ஸ் சீரிஸ் வரைக்கும் பார்க்கும்போது பென்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது எங்கேயுமே அவருக்கு வலிச்ச மாதிரி காமிச்சிருக்காது. சடனா 2 செகண்ட்ல மாறிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது. பென்னுக்கு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவருக்கு பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரியோ, அவர் கான்சியஸை இழக்கிறாரு அப்படின்ற மாதிரியோ நமக்கு போன பார்ட்லேயே 4 ஆர்ம்ஸ்லேருந்து ஹியூமனா மாறும்போது மயக்க நிலையில கொஞ்சம் தலை கிரின்னு சுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை அப்படியே இங்க ரெஃபரன்ஸா எடுத்து இதுல இன்னும் கொஞ்சம் வேற வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹீட் பிளாஸ்டா இருந்த நம்ம பென்னு ஹியூமனா மாற மாட்டாரு, அப்படியே சடனா அப்கிரேடா சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அப்கிரேட்லேருந்து அப்படியே வைல்ட் வைனா, கிரே மேட்டரா, டைமண்ட் ஹெட்டான்ட்டு தலைவன் ஒரு 4-5 ஏலியனா மொத்தமாக மாறிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஸ்டிங் ஃப்ளை கிட்ட போவார். ஸ்டிங் ஃப்ளைலேருந்து எக்ஸ்லாரைட்டாக மாறிட்டு எக்ஸ்லாரைட்லேருந்து தான் ஹியூமனாக மாறுவார். ஆக்சுவலாக இந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. காமிக்கில் பார்க்கும்போது இந்த பார்ட்டோடைய பீக் அப்படின்னே சொல்லுவேன் இந்த ஒரு போர்ஷனை. அந்த டைமில் பென்னு அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது நான் நார்மல் ஆகிற வழி கிடையாது, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு கமான் அப்படின்ற மாதிரி, இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி பெயினில் கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பென் எப்படியோ ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டாரு. ஆனால் மாறினதுக்கப்புறம் பென்னு தன்னோட வாழ்க்கையை வெறுக்கிற நிலைமைக்கு போயிருப்பாரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பென்னுக்கு கிளாசிக் சீரீஸில் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஹீட் பிளஸ்டாக மாறி இருப்பாரு. மாறினதுக்கப்புறம் நார்மல் ஃபார்முக்கு மாறினதுக்கப்புறமா ஆம்னிட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுவார். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க. ஆனால் இதில் ரொம்பவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பென்னு விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு போயிருப்பாரு. பென்னு நார்மல் ஃபார்முக்கு மாறினார் இல்லையா? மாறினதுக்கப்புறம் ஸ்டாப் இட் ப்ளீஸ், ஐ கேன்ட் நோ அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பென்னு
ப்ளீஸ் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே எனக்கு என் வீட்டுக்கு இப்போ நான் போகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவார். என் வீட்டுக்கு நான் போனால் போதுன்ற நிலைமைக்கு அங்கேருந்து கட் பண்ணி நம்ம கிராண்ட்பா மேக்ஸை காட்டுறாங்க. நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் லைட் அடிச்சுட்டு பென்னை தேடிட்டு போனவர் ஷாக்கா நின்னார்ல எதையோ பார்த்துட்டு. அது என்ன அப்படின்னா நம்ம கிராண்ட்பா புலம்பிக்கிட்டே வர்றாரு. பென்னை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இருந்து வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்துகிட்டு இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருந்தவர் திடீர்னு எதையோ பார்க்குறாரு. அப்படின்ற மாதிரி ஷாக்காகி நின்று பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தோன்னா நம்ம கர்னல் ரோசமோட தலைமையில் அந்த இடத்துல ஒரு ஆர்மி பேஸை ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் ஓகே இதுதான் எனக்கு கரெக்டான இடம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவருக்குள்ளேயே. அந்த டைமில் அங்கேருந்து ஒரு 2-3 சோல்ஜர்ஸ் இவரை பார்த்துட்டு நகராதான் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிராண்ட்பா மேக்ஸும் கையை தூக்கிட்டு நின்ட்டாரு. அதுக்கப்புறமா ஆல்ரைட் வந்து சேர ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பாய்ஸ், நான் செக்யூரிட்டி பெர்மிட்டருக்குள்ளே தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிராண்ட்பா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பெருசுங்க சொல்கிற மாதிரி என்ன உங்கள் லீடர்கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை ஒன்று சொல்கிறாரு. அந்த டைமில் கிராண்ட்பாவை பிடிச்ச அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க கர்னல் ரோசம் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சார் இது சீரியஸான பிரெஞ்சுன்னு எனக்கு தெரியாது, இங்கே நிறைய ஹண்டை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இவனும் இருப்பான் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். ஆனால் இவன் பிரிண்ட் செக் பண்ணும் போது அவன் ஒரு கோட் வேர்ட் கிளியரன்ஸை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிரிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கிராண்ட்பாவை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க கிராண்ட்பா கிட்டேருந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கு. கர்னல் ரோசம் நடந்துகிட்டு கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட இருந்து இவங்க வாங்கின அந்த டீடைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்துட்டு வரும்போது கிராண்ட்பாவோட மூஞ்ச பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு வாட் என்ன மேக்ஸ் டென்னிசனா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராண்ட்பா கிட்ட வந்துட்டு சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே கெஸ்ட்டை பார்க்கறதுக்கு செட்டப் நாங்கள் இன்னும் செட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நான் தான் கர்னல் ரோசம் இங்கே நான் தான் இங்கே இப்போதைக்கு சார்ஜ் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே ஸோ நீங்கள் கேம்பிங் தான் வந்திருக்கு அப்படி தானே அப்படின்ற மாதிரி கிராண்ட்பாவை பற்றி கேட்குறாரு. நம்ம கிராண்ட்பாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலேருந்து வந்தது செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நடந்து வரும்போது காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுவேன்னு நான் நினச்சி பார்க்கல, சில லெசன்ஸை நம்ம இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை கர்னல் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி கேட்குறாரு ஒரு கொஸ்டினை கிராண்ட்பா. அது ஒரு மைண்ட் கேம் மாதிரி இருக்குது. இது கிராண்ட்பா பேசுகிறத பார்க்கவே ஏதோ ஒன்று இவர் மிஸ்டீரியஸாக வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறதும் அவர் ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பேசுகிறதுன்ற மாதிரி. உடனே கர்னல் ரோசம் கேட்குறாரு ஓகே அப்போ இங்கே வந்தது வெறும் கோ இன்சிடென்ட்ஸ் தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் டெனிசன் நீங்கள் பெரிய சீக்ரெட் ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க, இது ஹைலி கிளாசிஃபைடான ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேஷ்னல் செக்யூரிட்டியோட விஷயம் இது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. சொல்லிக்கிட்டே எனக்கு உன்னை பார்த்தா நம்பிக்கையே வரலை, நம்புற மாதிரியே இல்லை, எனக்கு நீயும் ஒரு சின்ன சஸ்பெக்ட் மாதிரி தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு நம்ம கர்னல் ரோசம் சொல்றாரு நான் என்ன பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இது நீ பண்ணல அப்படின்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க வேணாம், ஒரு சின்னதா ஒரு கிளான்ஸ் போகுமா. நம்ம கர்னல் ரோசம் தான் ஏர்ஃபோர்ஸோட ஹெட்டா இருந்திருப்பாரு, நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் அவர் கூட வேலை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் அங்கேருந்து வந்திருப்பாரு, வந்துட்டு தான் பிளம்பர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. இதுதான் வந்து அஃபிஷியல் ஸ்டோரியில் இருக்கும். ஸோ அந்த விஷயம் நம்ம ரோசமுக்கும் தெரியும். ஸோ ஏலியன் டெக்னாலஜியில் ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன் தானே நீ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இன்டைரக்டாக ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிற மாதிரி தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் எனக்கு புரியல கர்னல், நான் தான் சொன்னேன்ல நான் கேம்பிங்க்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே கர்னல் ரோசமும் ஓகே அப்போது இந்த கேமை நீ இப்படி தான் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்ட, சரி வா போவோம் என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போறாரு. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம பென்னை காட்டுறாங்க. நம்ம பென்னு அவருக்குள்ளேயே பேசிட்டு வராரு, நல்ல வேலை ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டாரு. ஆனா என்ன அந்த டைம்ல பல ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல இவருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரியும் அவர் உடம்புல அங்கங்க கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரியும் காமிச்சிருக்காங்க. நம்ம பென்னு என்னடா இது ஸ்டூபிட்தனமா இருக்கு, மொத்தமா எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த திங்கை அதாவது ஆம்னிட்ரிக்ஸை என்னோட ஹார்ம்ல இருந்து எப்படி இதை கலட்டுறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டே வராரு. அப்படி பென்னு வந்துகிட்டு இருக்கும் போது திருப்பி வானத்துல ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒன்று போறது ஸ்ட்ரெயிட்டா எர்த்ல வந்து விழுது. அதை பார்த்துட்டு நம்ம பென்னு அட கடவுளே மறுபடியுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. உடனே அந்த பாலை காட்டுறாங்க, அதான் ஏதோ ஒன்று உருண்டு வந்து ஊந்துச்சு இல்லையா, அது காட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, கிளாக்கிங் சிஸ்டம் ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரியும் க்ளீனிங் டிரான்சிட் பபுள் அப்படின்ற மாதிரியும். என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உருண்டு வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து ஒருத்தன் வெளில வரான். யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கிராப். ஆக்சுவலாக நம்ம கிளாசிக் சீரிஸ்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா கிராப் வந்திருக்கும், கிராப் ஒரு 2 ட்ரோன்ஸ் அனுப்பி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே ட்ரோன்ஸ்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தலைவனே களத்தில் குதிச்சுட்டான்.
தரையை நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன ஒரு கேவலமான பின்தங்கிய ஒரு உலகம் இது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம சென்சாரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் சவுண்ட் ஒன்று அது உடம்புல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே ஆம்னியோட சிக்னலை நம்ம ட்ராக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம கிராப் சுத்தி முத்தி அந்த இருண்ட காட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கு, எங்கேருந்து ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி. உடனே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம மிலிட்ரி பேஸ்லேருந்து சோல்ஜர்ஸ்லாம் பக்கத்தில் இருக்க இடத்துல என்ன விழுந்துச்சு அது எங்கே போச்சுன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அந்த ஸ்குவாடோடைய லீடர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருமே இங்கே பாருங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒரு சோல்ஜர் சொல்கிறாரு, எனக்கு புரியல சார், ஸ்கேனரில் மல்டிபிள் சிக்னல்ஸ் காட்டுது, இல்லைனா ஒரு பஞ்ச் ஆஃப் ஏதாவது ஒன்று இருக்க மாதிரி இருக்கணும், அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்குவாடோட லீடர், உங்கள் ஸ்கேனு சொதப்பாமல் இருந்தால் உண்டு, இல்லைனா இங்கே ஏதோ கன்றாவி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு, அது என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறுங்கையோட திருப்பி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாரு. இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது நம்ம பென்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒளிஞ்சிக்கிட்டு கமான் பென் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் யுவர் மார்க் கெட் செட்ன்ற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு. எதுக்குடா அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து தப்பிச்சு ஓடதான், எங்க இவங்க கண்ணில் மாட்டிக்கிட்டா மறுபடியும் இவரை பிடிச்சின்னு தூக்கி போய் உள்ள வச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக. அப்போ அதுலேருந்து ஒரு சோல்ஜர் என்ன பண்றாரு, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாராவது அதை கேட்டிங்களா, அங்கேதான் ஏதோ இருக்கு, மூவ் பண்ணுங்க, அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இன்னொரு சோல்ஜர், அது நம்ம டார்கெட்டாக தான் இருக்கணும் பாய், சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட நோக்கி போறாங்க. பென்னு அங்கேருந்து ஏஞ்சி ஓடுறாரு, உயிரை பிடிச்சிட்டு கையில காப்பாத்திக்கிறதுக்காக. அந்த டைமில் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸு மறுபடியும் ஏதோ ஒரு சிக்னலை கொடுக்குது. நம்ம பென்னு நோ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பென்னு ஓ நோ இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்போது பின்னாடி தொத்திட்டு வந்ததில் ஒரு சோதல் சொல்கிறாரு, நில்லுங்க, எனக்கு ஏதோ சம்திங் சிக்னல் கிடைக்கிது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் நம்ம பென்னு கேனன் போல்டாக சேஞ்ச் ஆகுறாரு. ஓகே, அந்த டைமில் நம்ம பென்னு அவரே எதிர்பாராமல் அன்எக்ஸ்பெக்டடாக கேனன் போல்டாக சேஞ்ச் ஆகுறாரு. கேனன் போல்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன நம்ம பென்னு, ஓகே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு சாய்ஸ் இல்லை, இங்கேருந்து உருண்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நமக்கு கேனன் போல்டோட ஃபேஸை உள்ளே இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, ஆனால் இதில் கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சுத்தம் போது மூஞ்சில் அடிவாங்காது. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம கர்னல் ரோசமையும் கிராண்ட்பாவையும் காட்டுறாங்க. அவர் நம்ம கர்னல் ரோசம் கிராண்ட்பாயிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், இந்த ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துல சிவிலியன்ஸ் வந்தா எங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும், உன்னோட சிவிலியன் ஸ்டேட்டஸ் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, எனக்கு செம்ம டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு கிராண்ட்பா, எனக்கு எதுவும் தெரியல கர்னல், நான் தான் சொன்னேன்ல, ஜஸ்ட் நான் கேம்பிங்க்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கர்னல் ரோசம், எனக்கு தெரியும் கேம்பிங், அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே நம்ம கிராண்ட்பா, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கலாம் எனக்கு தேவையில்லை, அது எனக்கு தெரியாது, அண்ட் எனக்கு அந்த பிஸ்னஸ்லாம் வேணாம், அதை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் மாட்டுக்கு என் ரஸ்ட் பக்கெட், அதான் அந்த ஆர்வி வேன் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறேன், அதுக்கு வழி தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆஃபீஸர் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, கர்னல் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்வே யூனிட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க யூனிட்ஸ்க்கு தனித்தனி பேர் வச்சிருக்காங்க. அதில் ஒரு யூனிட் தான் கேலோவே. அந்த கேலோவே யூனிட் தான் நம்ம பென்னை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ். அவங்க வந்து எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கர்னல் ரோசம், என்னது அது நம்ம டார்கெட்டை காண்டாக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஆஃபீஸர், எனக்கு ஷியோராக தெரியல, பட் அதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம கிராண்ட்பாக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ளே ஏதோ இருக்கா அப்படின்ட்டு அவரே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் பென்னை தேடி தானே வந்தார், இங்கே நடக்குது எதுவும் அவருக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு நம்ம கர்னல் ரோசம், அதை பற்றிலாம் உனக்கு தேவையில்லாதது மேக்ஸ் நீசன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன் கூட கேம் விளையாட எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு, ஒரு டீம் சொன்னாங்க இல்லையா, அந்த டீம் கூட என்னை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கர்னல் ரோசம். சொல்லிக்கிட்டே அந்த நேரத்திலே நம்ம கெஸ்ட்டை என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் நமக்கு ஃபாரஸ்ட் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த டீமுக்கு, அந்த யூனிட்டுக்கு ஒரு ஹெட் இருந்தார் இல்லையா, அவர் ஸ்டே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதில் ஒருத்தர் சிக்னல் தேடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் பேர் ஜாக்சன் போல. ஜாக்சன், என்ன ஆச்சு சிக்னலுக்கு, ரீடிங்க்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்சன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகிறத பார்த்தா பென்னை பிடிப்பாங்கன்னு பார்த்தா பென்னை பிடிக்கல, கிராப் கையில் போய் சிக்கிக்கிட்டாங்க. உடனே நம்ம கிராப் என்ன பண்ணுது, யாரா இவனுங்க புதுசாக இருக்கா இங்கே சின்ன பயலுக அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, கன் ஃபயர் வச்சு இந்த பயலை காலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க கன்னெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கிராபை சுட்டுக்கிட்டு இருக்கும் போது கிராப் சொல்லுது, ரொம்ப அல்பமான சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன இன்னும் கியூரியஸ் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுது, எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கொண்டு போட்டுருச்சு, பிளட் எல்லாம் தெறிக்குது.
நீங்கள் என்னை எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப்லெஸ், யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ்ன்ட்டு கத்திக்கிட்டே ஒவ்வொருத்தனே கொண்டுகிட்டு இருக்கு. என்னுடைய அசஸ்மெண்ட் படி நான் இந்த மிஷினை குயிக்காக முடிக்கணும், ஆனால் அது பெயின் இல்லாமல் முடிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, கொண்டுகிட்டு இருக்கு. சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப கொடூரமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அங்கேருந்து கட் பண்ணி நம்ம கேனன் போல்ட்டை காட்டுறாங்க. வாவ், எஸ்கேப் ஆகிறது இது நல்ல வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரியே பென்னை தனக்குள்ளே கேட்டுட்டு உடனே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம பென்னை காட்டுறாங்க. கேனன் போல்ட்டாக இருக்க நம்ம பென்னு உருண்டு வந்து நின்றுட்டு, ஓகே எஸ்கேப் ஆகிறதுக்கு இதுதான் நல்ல வழி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன், நம்ம ரஷ் பக்கெட் வண்டிக்கு பக்கத்தில் எங்கேயாவது ரோல் ஆகி வந்திருப்பேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்க நம்ம பென்னு கிட்ட திடீர்னு பிரைட்டான ஒரு லைட் வருது. திரும்பி பார்த்துட்டு ஓ நோ அப்படின்னு கத்துறாரு. என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம குவென்னு ஸ்டார்டிங்கில் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த வண்டிக்குள்ளே பார்த்தாங்க இல்லையா, அதை ஆப்ரேட் பண்ணி வண்டியே ஓட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கேனன் போல்ட்டாக இருக்க நம்ம பென்னு ஓ நோ வாட்ச் வெளில பாரு, என் மேலே ஏற்ற பார்த்தியா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம குவென்னு முன்னாடி இருக்கிறது ஏலியன்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஏலியனே உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இது ஏற்றி உன்னை சாகடிக்கிறேன் அப்படின்னு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே அப்படியே கட் பண்ணிட்டாங்க காமிக். இப்போ நம்ம குவென்னு கேனன் போல்ட்டாக இருக்க நம்ம பென்னை ஏற்றினாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம், கிராண்ட்பா இங்கேருந்து எப்படி வெளில வராரு, அங்கே என்ன நடக்குதுன்றது ஒரு பக்கம். இது எல்லாத்துக்கும் மேல நான் சொன்னல அந்த கிராப் ஏலியன் அது கொஞ்சம் பிச்சு எல்லாரையும் சாகடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது அடுத்து ஊருக்குள்ள போய் என்ன பண்ண போகுது, இல்லை ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பெரிய ஹைப்போட விட்டு போயிருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் நான் அடுத்த பார்ட் வரும்போது தான் எனக்கே முழுசாக தெரியும். முழுசாக வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேன்.